தமிழகத்தில் மக்களவை தேர்தல் பிரச்சாரம் நாளுக்கு நாள் சூடு பிடித்து வரும் நிலையில் அவற்றை சிறு தொகுப்பாக தற்போது பார்க்கலாம். தென்காசி திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமார் ராஜபாளையம் சுற்றுவட்டார கிராமங்களில் திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரம் செய்தார். அப்போது பெட்ரோல் விலை குறைக்கப்படும், 100 நாள் வேலை ஊதியம் 400 ரூபாயாக உயர்த்தப்படும் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை கூறி வாக்கு கேட்டார். மகளிர் சுய உதவிக்குழு வட்டியிலாக்க 10 லட்சம் வரை உயர்த்தப்படும். முதலமைச்சர் காப்பீட்டு திட்ட அந்த அமௌண்ட் 10 லட்சமாக உயர்த்தி தரப்படும். மயிலாடுதுறை தொகுதி பாமக வேட்பாளர் ம.க. ஸ்டாலின் செம்பனார்கோவில் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் தொண்டர்கள் புடைசூழ திறந்தவெளி வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்தார். சென்னை மண்ணடி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட மத்திய சென்னை தொகுதி தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதிக்கு தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் சால்வை அணிவித்தும் உற்சாகமாக வரவேற்பளித்தனர். வாக்காளர் பெருமக்களே, குழந்தையை தூக்கி கொஞ்சுகிறார் வேட்பாளரும் மாவட்ட கழக செயலாளரும். விருதுநகர் தொகுதி பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் சாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்த அவரை சூழ்ந்து கொண்ட ரசிகர்கள் போட்டோ எடுத்துக் கொண்டனர். பின்னர் பொதுமக்களிடம் பேசிய ராதிகாவிடம் சரத்குமார் எங்கே என பெண்கள் கேட்க திருமங்கலத்தில் தனக்கு வாக்கு சேகரிக்க சென்றதாக பதிலளித்தார். சரத்குமார் திருமங்கலம் போயிருக்காரு. திருமங்கலம் போய் எனக்காக ஓட்டு சேகரிக்கிறாரு. சரி பாருங்க, பொண்டாட்டிக்காக எவ்வளவு பெரிய விஷயம் அவர் பண்றாரு. வேலூர் தொகுதி பாஜக கூட்டணி வேட்பாளர் ஏசி சண்முகம் கேவி குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தன் தாயை தவறவிட்டதைப் போல வேலூர் தொகுதியை தான் எப்போதும் தவறவிட மாட்டேன் என உணர்ச்சி பொங்க பேசி வாக்கு சேகரித்தார். எங்க அம்மாவை தவற விட்ட மாதிரி என்னுடைய தொகுதி மக்களை நான் தவற விட மாட்டேன். 95 வயசுல தான் நீங்க மரணம் அடையணுமா? புதுச்சேரி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து ஏனாம் பிராந்தியத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். திறந்தவெளி வாகனத்தில் வாகன பேரணி நடத்தி தாமரை சின்னத்திற்கு அவர் வாக்கு சேகரித்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.